தூக்கத்தை பாரு, காலையில 7 மணி ஆகுது, இன்னும் எந்திக்கல. தூங்க தூங்க ரசிச்சுக்கிட்டே இருப்பேன். பொம்மை மாதிரி தூங்குவான் பொம்மை. அப்படியே அள்ளி அணைக்கணும் போல இருக்கு. அதான் நம்ம கண்டால 8 அடி பாயிடால. சரி சரி, நீ தூங்கு. நீ முழுக்க இதுக்குள்ள நான் சின்ன வேலை இருக்கு, முடிச்சுட்டு வரேன். செல்வா, வாங்கம்மா, உள்ள வாங்கம்மா. அந்த கம்பெனிக்கு போறேன்னு சொல்லியிருந்தல, அப்போ அழகி நைட்டு செல்வா கூட தான் இருந்தாளா? அப்போ செல்வாவை ஏத்துக்கிட்டாளா? எங்க தூங்குறானா? ஐயோ, அம்மா தப்பா நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா, நைட்டு வெளியில போயிட்டு வந்தோம். நைட்டு ரொம்ப நேரம் ஆயிட்டு, வீட்டுக்கு போக முடியாதுல்ல, அதான் இங்க தூங்க சொன்னேன். அப்படின்னா இவ அழகியதா போனா அடம் பிடிச்சா, நான் தான் விடல, அதான் அசந்து தூங்கிட்டா. சரி சரி, நான் வரேன். ஆமா, ஒண்ணு இல்ல, என்ன கேட்க வந்தீங்க சொல்லுங்க. ஐயோ, நான் முதைய பார்த்து உள்ள வந்திருக்க மாட்டேனே. செல்வாவும் என் மருமகளும் சந்தோஷமா இருக்கணும். அம்மா ஏகப்பட்ட கற்பனை பண்றாங்கன்னு நினைக்க. அம்மா, இன்னைக்கு நீ கட்டாயமா கம்பெனிக்கு போய் தான் ஆகணுமா? வேண்டாமா? வேண்டாம் வேண்டாம், அவன் ரோகித்தை நான் அனுப்புறேன், நீ போக வேண்டாம், இங்கே இரு. சரிங்கம்மா. முதல்ல லேப்டாப் தூக்கி தூர வை. சரிங்கம்மா. அழகிதா, இவ என் மருமகளே தான். ஐயோ, அம்மா என்னெல்லாமோ கற்பனை பண்ணிட்டு போறாங்க, இங்கதான் எதுவும் ஆகலையே. தூங்கு தூங்கு. ஏப்பா, ரொம்ப அசதி போல. ஐயோ, அப்ப நான் வீட்டுக்கு போகலையா? கோமதி செத்த. ஐயோ, இங்க எப்படி தூங்கிட்டேனா? என்ன என்ன எழுப்பிருக்காங்களா சார்? அப்படியே சாரா? இல்லைங்க மேடம், ரொம்ப அசந்து தூங்கிட்டு இருந்தீங்க, அதான் தூங்குறவங்களை எழுப்புனா போகும்ல, அதான் எழுப்பல. என்ன சீக்கிரம் எழுப்பிருக்கலாம்ல. ஐயோ போச்சுதே, நான் இனி எப்ப ஆபீஸ்க்கு வருவேன்? ஏன் இங்க இருந்து வர வேண்டியதானே? நான் இனி எங்க வீட்டுக்கே போகல. பரவாயில்ல. பரவாயில்லையா? சரி சரி, அப்ப நான் இப்ப எங்க வீட்டுக்கு போயிட்டு கிளம்பி வரேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, இங்கே இரு. இவங்க என்ன விட மாதிரி தெரியல. ராஜா வேற அசந்து தூங்குறான், இவன் இப்போதைக்கு எந்திக்க மாட்டானே. என்ன? ஒண்ணு இல்ல. அப்புறம் இன்னைக்கு ஆபீஸ்க்கு நம்ம போகல. ஆபீஸ்க்கு போகலையா? ஆமா, எனக்கு இந்த ஊட்டியெல்லாம் சுத்தி பார்க்கணும்னு ஆசை. எனக்கு நீ பிரியா தானே, கூட வர வேண்டியது இருக்கும். உங்க பிளான் எனக்கு என்னன்னு தெரியாது, இன்னைக்கு இங்க தூங்க வச்சிருவாங்க நினைக்க. என்ன, இல்ல போலாமா? சரிங்க சார், அப்போ இப்ப மட்டும் நான் எங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துடட்டா? வேண்டாம், இங்க நிறைய வேலை இருக்கு. இங்க என்ன வேலை? எனக்கு காஃபி குடிக்கணும் போல இருக்கு, கொஞ்சம் காஃபி ஊத்திட்டா. உன் கையால குடிக்கணும் ஆசையா இருக்குடி, கூட. இவ்வளவு நேரம் எந்திரிச்சு நான் குடிக்கவே இல்லை, எனக்கு காஃபி வேணும். சரி. என்ன சரின்னு சொல்லிட்டா? நான் ஒரு மனைவியா உங்களுக்கு எதுவுமே பண்ணினதில்லை, இந்த பாக்கியத்தை எனக்கு கடவுள் கொடுத்தாரே. இருங்க, காஃபி ஊத்தி தாரேன். சரி. என்ன உடனே சரின்னு சொல்லிட்டா? இதுக்கு ஏதாவது ரொம்ப பண்ணுவான்னு பார்த்த. சீக்கிரம் காப்பி தாய. இருங்க வரேன். நீ எனக்கு காஃபி ஊத்தி கொடுக்க போறியா? ஆமா, நீங்க முதலாளி, நான் பிஏ தானே, அதான். எப்படியோ நீ உன் கையால எனக்கு ஊத்தி கொடுத்தா போதும். ஊத்திட்டா. சரி. நீ பொண்டாட்டிங்க பாசத்தெல்லாம் ஊத்தி கொடுக்க வரேன்னு நல்லா தெரியுது, ஆனா எதுக்கோ ஒரு விஷயத்துக்கு மறைக்கிற. எவ்வளவு நாள் மறைக்கிறேன்னு நானும் பாக்குறேன். அம்மா, ரொம்ப நேரமா எதுக்கு அந்த கை அங்க ஊனி இருக்கீங்க? அதுவா, நேத்து லேசா கை ஸ்லிப் ஆயிட்டு, அது ஒரு மாதிரி உளைச்சல் எடுக்கு. எதுக்கு? நீ பதனியா? இல்ல, முதலாளியா முத கைய கொண்டாங்க. அது லைட்டா தான் பட்டுச்சு. கைய கொண்டாங்கன்னு சொன்னேன். அண்டாண்டி, நான் அவசரப்பட்டு ஏதாவது பண்ணிடுவேன். வேண்டாம் வேண்டாம். அம்மா, அவங்களுக்கும் உங்க கையால காஃபி குடிக்கணும்னு ஆசை இருக்கும்ல. அம்மா, என்ன சொல்வா? இங்க வாங்கம்மா. இவங்க என்ன விட போறதே இல்ல. நான் இவங்க கிட்ட நான் எப்படி உண்மை சொல்ல போறேன்? என்ன சொல்வா? அம்மா முகத்துல இவ்வளவு சந்தோஷம், இத நான் நிரந்தரமாக்குவேமா. நானும் இவ்வளவு சேர்ந்து வரத நீங்க கண்ணால பாப்பீங்க. ஏன்னா நீ இருக்க வேண்டியதானே? இல்லம்மா, காஃபி குடிக்கணும், உட்காருங்க. நான் ரிசப்ஷன்ல குடிச்சிருந்தேன்டா, அதெல்லாம் வேண்டாம், நீ குடி. அம்மா, இவ கையால குடிக்கணும் ஆசை இருக்கும்ல. அது என்னமோ உண்மைதான். என்ன பாஸ் வச்சிருக்காங்க, நான் இதுக்கு தகுதியானவளே இல்ல. நான் எப்படி சொல்லி புரிய வைக்க போறேன் அவங்களுக்கும்? சரி, யா மருமக கையால நான் காப்பி குடிக்க போறேனா?
கனவு மாதிரி இருக்குதே. கவலைப்படாதீங்கம்மா, நீங்க நினைச்சது சீக்கிரம் நடக்கும். இவ மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சேர்ந்து வாழ்றேன். இவெல்லாம் சொல்ல மாட்டா, நான் தான் கண்டுபிடிக்கணும். ஏண்டி, உனக்கு வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நான் ஏத்துக்கிட மாட்டேன். இந்தாங்க காஃபி. அத அம்மாக்கு கொடு. இல்ல இல்ல, நீ முத குடிடா. நான் என்ன அவ்வளவு பெரியவளா? என் கையால காபி குடிக்கிறது இவ்வளவு சந்தோஷமா நினைக்கிறாங்களே. அவனுக்கு முத குடுமா. இல்லம்மா, நீங்க வாங்கி குடிங்க. தம்மா, இந்தாங்க. காபி அமுதமா இருக்குமா? அது நான் போட்ட காஃபி இல்ல. நீ போடட்ட என்ன, கையால ஊத்தி கொடுத்தல, அதான் காஃபி ரொம்ப டேஸ்டா இருக்குது. இந்தாங்க. கையில அடிபட்டிருக்கு. காபி அமுதமா இருக்கு. அப்படி இயற்கை காட்சி பார்த்துட்டே நான் குடிக்கிறேன். அம்மா இருக்காங்க, இப்படி கேக்குறீங்க? நான் வேற எதுவும் உன்கிட்ட கேட்கலையே. கேட்டாலும் கிடைக்காது. இல்ல பாம்பத்தான் கொடுத்துற போறியா? ஐயோ, நீங்க குடிங்க. என்னங்க புடிங்க. முதலாளி முதலாளி மறந்துறாத. ஐயோ, இந்தாங்க சார். கையில அடிபட்டிருக்கு. இந்தாங்க. கையில அடிபட்டிருக்கு. பா, அம்மா சொன்ன மாதிரி காப்பி அமுதமா தான் இருக்குது. அதுலயும் உன் கையால தந்தியா இன்னும் டேஸ்ட் ஆயிட்டு. நீ குடிச்சு பாரு. வேண்டாம் வேண்டாம், நீங்க குடிங்க. மனசுல ஏதோ வச்சு மறைச்சிட்டு இருக்க, ஆனா பாசம் குறையல. அடிபட்டிருக்கணும்னு தாங்க முடியலையே. போதுமா? போதும். பார்த்து கைய ஊனலாம்ல. அதோட இல்ல, ராஜாவை தூக்கி வச்சுட்டே இருந்தேன். அப்படியே கட்டில போடும்போது லைட்டா கை பசஞ்சுட்டு. பழக்கம் இல்லாததெல்லாம் ஏன் பண்றீங்க? பழகிக்கிட்டா நல்லது. 1 2 3 நான் தானே பாக்கணும். நான் போய் பிரஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். இதான் சந்தர்ப்பம்னு தப்பிச்சிருவா. இவ எங்க இருக்கான்னு கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாமலே போயிடும். இங்க பாத்ரூம் சும்மா தான் இருக்கு, இங்க யூஸ் பண்ணிக்கோ. வேண்டாம் சார், அது உங்க ரூம். பரவாயில்ல. இல்ல, நான் வெளியில பாத்துட்டு வரேன். ஏன் உள்ள போ. இல்ல இல்ல, என்னால முடியாது. முடியாது, இங்கதான் நீ போகணும். இப்பெல்லாம் இருந்தா எனக்கு வேலைக்கு ஆகாது. அங்க கோமதி என்ன வலி வீசி தேடிக்கிட்டு இருப்பா. சரி சரி, நான் இங்கே போய்க்கிடுதேன். ஆன்ட்டிக்கு வேற காஃபி ஏதாவது வேணுமான்னு கேட்டுட்டு வரேன். சரி. இப்ப பாரு என் ஓட்டத்தை. ஒரு நேரம் உன் கையில காஃபி குடிச்சதுக்கு இப்படி இருக்குதே. தினமும் அந்த பாக்கி எனக்கு வேணும். அழகி, உங்களை தானே பார்க்க வந்தா. என்ன பார்க்க வந்தாளா? அப்ப வந்து இல்லையா? உங்களதான் பார்க்க வரேன்னு சொல்லிட்டு போனா. அப்ப தப்பிச்சுட்டா. ஐயோ. சரி சரி, டென்ஷன் ஆகாத. எப்படி 9 மணிக்கு இங்க தானே வரணும். வருவா வருவா. செல்வா, நீயும் கொஞ்சம் பக்குவமா. இல்லம்மா, நிச்சயமா எல்லாம் மீற மாட்டேன். என் செல்வா பத்தி எனக்கு தெரியும். சரி சரி, அவன் எப்படி 9 மணிக்கு வருவா. கோகப்பட்டார. சரிங்கம்மா. எங்க இருக்கான்னு தெரியாம போயிட்டேன். ஐயோ, இவ்வளோ புத்திசாலித்தனமா வேலை பார்த்துட்டு போயிட்டா. ஆமா, ராஜா அம்மா என்ன போனே பண்ணல. பிள்ளை மேல அவ்வளவு அக்கறையா அவங்களுக்கு. இனி கேட்டாலும் ராஜாவை எனக்கு கொடுத்துருங்கன்னு நான் கேட்பேன். என் ராஜா எனக்கு வேணும், என் ராஜா எனக்கு வேணும். என்னன்னே தெரியல, இவனை ஏன் எனக்கு இப்படி பிடிக்குது. ஏதோ ஒரு இனம் புரியாத பாசமா இருக்கு. அப்படியே அள்ளி அணைக்கணும் போல இருக்கானே. ஏ செல்ல ராஜா, நீ வந்ததுக்கு அப்புறம் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாடா. கோமதி, கோமதி. ஆமா மின்னலே, நீ என் மேல கோமதா இருப்பேன்னு எனக்கு தெரியும். நான் என்ன சுச்சுவேஷன்ல இருந்தேன் தெரியுமா? எந்த சுச்சுவேஷன்ல இருந்தா என்ன? பக்கத்துல நான் ஹோட்டல் இருக்குது. அங்க ஒரு ஃபோன் பண்ணிருந்தேனா அந்த மேனேஜர் என்கிட்ட வந்து சொல்லிருப்பாரு. அடியே கோமதி, நான் இருந்ததே அந்த ஹோட்டல்ல தான். என்ன சொல்ற? நான் நேத்து தூங்குனதே அந்த ஹோட்டல்ல தானே. ஓ, உனக்கு இந்த வீட்ல தூங்க கஷ்டமா இருக்குன்னு ரூம் எடுத்து அந்த ஹோட்டல்ல தங்கி இருக்க. இங்க ஏதாவது கம்பு இருந்தா எடுத்து தாயே. இதுக்கு உன்னை விரட்டி வட்டி அடிக்கிறதுக்கு ரூம் போட்டு படுக்கிற அளவுக்கு என்கிட்ட பணம் கொட்டி கிடக்குது. அதானே. அப்ப இதுக்கு பக்கத்து ஹோட்டல்ல தூங்கிட்டு இருந்த? நான் எங்கடி தூங்குனேன்? தூங்க வச்சிட்டாரு. யாருடி? செல்வா. என்னடி அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சியா கொடுத்துக்கிட்டு இருக்க? ஆமா, நேத்து தான் நீ சொன்னிய செல்வங்க தான் இருக்காங்கன்னு. அந்த கம்பெனி எடுத்திருக்கதே செல்வாதான். நேத்து என்ன கம்பெனில வச்சு கண்டுபிடிச்சிட்டாரு. என்னடி சொல்ற? உனக்கு சிரிப்பா வருதுல்ல? மனசெல்லாம் நிறைஞ்சு போயிருக்குடி. பார்த்தோன்னு என்னடி பண்ணாரு? கம்பெனின்னு கூட பார்க்கல, கட்டி பிடிச்சி. புரியும் புரியும், செல்வா என்ன பண்ணிருப்பான்னு. அப்புறம் அங்கேயே அசிங்கமா போச்சுட்டு. அது உனக்கு தானே அசிங்கம், அவனுக்கு இல்லல்ல. அது என்னமோ உண்மைதான். எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சுது. நடிக்காத, உள்ளுக்குள்ள உனக்கு குழு குழுன்னு தான் இருந்திருக்கும். ஐயோ,
உன்னை என்ன பண்ணனே எனக்கு தெரியல. என்னன்னு உனக்கு தெரியாது. நீ சொல்றது என்னமோ உண்மைதான். மனசுக்குள்ள சந்தோஷமா தான் இருந்தது, ஆனா பயமும் சேர்ந்து இருந்தது. செல்வாவே கண்டுபிடிச்சு உன்னை கட்டி பிடிச்சு தூக்கி இருக்கா. அப்போ அவனுக்கு உன் மேல எந்த கோவமும் இல்லைன்னு தானே அர்த்தம். வேற எதுக்கு பயப்படுற? ராஜா யாருன்னு தெரியாது, அதே சொல்லிட வேண்டியதானே. நான் அழகி இல்லைன்னு சொல்லிட்டேன். அட பாதவத்தி, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? இல்ல, நான் அப்படி நடந்துக்கிறதா சரி. ராஜா செல்வா புள்ளதான்னு நான் சொல்லதை விட செல்வாவே கண்டுபிடிக்கட்டும். என்ன கண்டுபிடிச்சாருல அதே மாதிரி கண்டுபிடிக்கட்டும். அப்புறம் எல்லா உண்மையும் அவர்கிட்ட சொல்லிடுறேன். அதுக்கப்புறமும் என்னை ஏத்துக்கிட்டாருன்னா சரி, ஆனா ஏத்துக்கலன்னா செல்வா பத்தி உனக்கு தெரியாது. அவன் எதையுமே பெருசா எடுத்துக்கிடவே மாட்டான். ஆனா எனக்கு மனசாட்சி உறுத்துமே. எப்பப்பட்ட சூழ்நிலை வந்தேன்னு எனக்கு தானே தெரியும். அது ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துட்டு செல்வா கூட வாழறதுக்கு வழிய பாரு. சட்டத்துல இடம் இருக்காதே, மனசுல இருக்குல்ல. முறைப்படி அவன் தான் உனக்கு எல்லாமே, புரியுதா? பாப்போம். அது கண்ணனு செல்வா சேட்டை அதிகமா இருக்கு. என்னை எங்கேயும் விடுறதே இல்லட்டி என்ன பிடிச்சு பிடிச்சு வச்சுக்கிட்டாரு. அவன் லீலையெல்லாம் ஆரம்பிச்சிருப்பா. இப்ப எப்படி வந்த? உன்கிட்ட எப்படியாவது இன்ஃபார்ம் பண்ணணும்னா ஓடி வந்தேன். இவ்வளவு நேரம் தூங்கிட்டேன். எந்திரிச்சு பார்த்தா செல்வா என் பக்கத்துல. காஃபி வேணும்னாரு, அத்தைக்கு ஊத்தி கொடுத்தேன். என்ன சந்தோஷம் தெரியுமா உங்களுக்கு? என்ன இருக்காதா? நீ வேற தேடிக்கிட்டு இருப்ப, உனக்கு வேற இன்ஃபார்ம் பண்ண. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம். என்ன? உடனே இந்த வீட்டை காலி பண்ணணும். காலி பண்ணிட்டு என்ன பண்ண போறியா? எடி, உனக்கு புரியல? ராஜாவை இந்த வீட்ல தானே பாத்துட்டு போயிருக்காரு. அப்புறம் நாமளும் இந்த வீட்ல இருந்தனா? ஐயோ, அத மறந்துட்டேனே. இப்போ நாம எங்க போய் தங்க? ஹோட்டல் தர்மலே மலருக்கு போன் பண்ணிட்டேன். மலர் இந்த வீட்டுக்கு வந்துருவா. நாம கொஞ்ச நாளைக்கு அவங்க வீட்ல இருக்கலாம். மலருக்கு அவங்க அம்மா மட்டும்தான். அவங்க அம்மா சரின்னு சொல்லிட்டாங்க இங்க வந்து இருந்துக்கிட்டானே. அவங்க வீட்ல நாம கொஞ்ச நாள் இருக்கலாம். ராஜா? ராஜாவை செல்வா கொடுக்கவே மாட்டாரு. இனி கடைசி வரைக்கும் செல்வா கிட்ட தான் ராஜா இருப்பான். மலரை கொஞ்ச நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ண சொல்ல வேண்டியதான். இன்னும் ராஜா பத்தி பயம் இல்ல, நான் கூட இருக்கனால ராஜா அம்மா அம்மான்னு அழமாட்டான். அவனை பாத்துக்கிற பிரச்சனையே வராது, நானே பாத்துக்கிடுவேன். எப்பமாவது அவருக்கு சந்தேகம் வந்தா மலரை காட்டிக்கலாம். சரி, நீ சீக்கிரம் கிளம்பு. மலர் வீட்டுல இங்க வந்துருவாங்க. அப்புறம் நீ எதுக்காக அங்க இருக்க? அவருக்கு பிஏவா? அட்ராசக்க மனைவியா இருக்க வேண்டியவா பிஏவா இருக்க? சரி, அது ஒரு பாக்கியம் நினைச்சுக்கிட வேண்டியதான். மனைவியா வாழ முடியல, அவருக்கு தொண்டு செய்யற பிஏவா இருந்துட்டு போறேன். செல்வா இல்ல, அதே பாசம் தாண்டி. அதான் தெரியுமே. இன்னும் என்ன இந்த குழந்தையாதான் பாக்குறாரு. என்ன ஒரு நிமிஷம் முன்ன பின்ன விடவே மாட்டேங்கிறாரு. சரி, செல்வா கிட்ட போ, தேடிட்டு இருக்க போறேன். சரி, நான் கிளம்புறேன். பாத்துக்கன்னு எப்படியும் என்ன கண்காணிப்பாரு, அதனாலதான் வந்தேன். இது நம்ம அந்த வீட்டுக்கு போனா அவருக்கு சந்தேகம் இருக்காதுல்ல. தப்பி தவறி உன்னை பாத்துட்டாருன்னா நீ எப்படியாவது சமாளிச்சிரு. அத நான் பாத்துக்கிடுறேன். சரி, 9 மணிக்கு ஆபீஸ்க்கு போகணும். நான் கிளம்புறேன்னு. ஆல் தி பெஸ்ட். புது வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்க. ஐயோ, நீ வேற. இன்னில இருந்து நான் என்ன பாடுபட போறேன்னு எனக்கு தான் தெரியும். செல்வாவோட கையும் காலும் சும்மாவே இருக்க மாட்டேங்குது. இப்ப என்ன வலை வீசி தேடிட்டு இருப்பாரு, இல்ல கோவப்பட்டு இருப்பாரு. சரி, நான் வரேன்னா. எப்படியோ நீ எங்க சேரணுமோ அங்க போய் சேர்ந்துட்ட. அது போதும் எனக்கு. கை என்ன வலி வலிக்குதே. பயங்கர வலி. இவ எங்க போனானே தெரியலையே. வா, வந்ததுக்கு அப்புறம் இன்னும் எங்கேயுமே போக முடியாது. பிரஷ் பண்ண போனவா? ஆமா, பக்கத்துலதான். நம்பிட்டேன். கையதான் வலிக்குதே. வேற எதுக்கு இங்க வந்து நிக்கிறீங்க? உன்னை காணல, உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியல, அதான் வந்தேன். சரி, வாங்க போலாம். நான் இங்க நிக்கிறேன். உள்ள ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன், போட்டுட்டு ராஜாவையும் கிளப்பி விட்டுருக்கேன். அம்மா கிட்ட நின்னா, அவனையும் கூட்டிட்டு வா. எங்க? நான் முதலாளி, நீ பிஏ. நான் என்ன சொல்றேன்னு கேட்கணும்ல. ஆமா. ஓ, சரிலாம் என்கிட்ட இருக்குதே. இல்ல, இனி தினமும் கம்பெனில இருந்து உனக்கு வந்துடும். என்ன யூனிஃபார்மா? ஆமாமா, யூனிஃபார்ம் தான். தினமும் கம்பெனில இருந்து வரும், அத போட்டா போதும். புரியுதா? சரி. சீக்கிரம் போட்டுட்டு வா. சரி. ஏன்டி எப்படி பாக்குற? கை வலிக்கல. 5 வருஷம் நான் பட்ட வலியை விட இது ஒண்ணும் பெருசு இல்ல. இந்த வலிக்கு துடிச்சு போற, கேட்டா அழகி இல்லங்கிற. இல்ல முதலாளி இல்ல. உனக்கு என்னோட இந்த வலியே தாங்கிக்க முடியல. உன்னால நான் 5 வருஷம் இவ்வளவு வலி சுமந்தேன்னு உனக்கு தெரியுமா? நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். பேச ஆரம்பிச்சாலே ஓடிடு. கிளம்ப சொன்னீங்க. பரவாயில்ல, கொஞ்ச நேரம் நின்னுட்டு போ. ஓடி, மனசெல்லாம் வலிக்குது. இப்படியே பக்கத்துலன்னா மனசு கொஞ்சம் நல்லா இருக்குது. மற்றபடிலாம் ஒண்ணும் இல்ல. யாரும் தப்பாலாம் நினைக்க வேண்டாம். காலை இந்த ஆசை எனக்கு இல்ல.
எந்த சந்தோஷமும் கொடுக்க கூடாதுன்னு நினைச்சேன்னா ஓ அழகே, நீ என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? அவர் உங்ககிட்ட இருந்து போட்டு வாங்கிட்டு இருக்காரு. நீ இப்ப போகாம இருந்தா அழகிதான் எனக்கு கன்ஃபார்ம் ஆயிராதே. அவர் அரவணைப்புல இருந்து என்னால போக கூட முடியல. இளையவனின் இடை ஒரு நூலகம் படித்திடவா படிவிடும் இரவுகளாயிரம் இடைவெளி எதற்கு சொல் நமக்கு உன்னாடம் ஒரு முறை விடுமுறை எடுத்தால் என்ன என்னை தீண்டக்கூடாதென வானோடு சொல்லாது வங்கக்கடல் என்னை ஏந்தக்கூடாதென கையோடு சொல்லாது புல்லாங்குழல் நீ தொட்டால் நிலவினில் கரைகளும் நீங்குமே விடிகளில் வழிந்திடும் அழகு நீர்வீழ்ச்சியே எனக்கு நீ உனை தர எதற்கு ஆராய்ச்சியே உனை விட வேறு நினைவுகள் ஏது ரோஜா ரோஜா ரோஜா. வேண்டாம். ப்ளீஸ். இல்ல, நான் போகணும். போ. இவ்வளவு நாளைக்கு என்னை விட்டு விலகி போறேன்னு நானும் பாக்குறேன். போலாமா? அழகியா. போலாமான்னு கேட்டேன். போலாம். அழகி பேர் அழகி தாண்டி நீ. அப்போ போலாம்டா போலாம். டேய் ராஜா, அப்பாக்கு கை வலிக்கும்ல? ஐயோ, உளறிட்டனே. என்ன தூக்குங்க. என்ன அழகி சொன்ன? ஒண்ணு இல்ல, போலாமா? உங்க கை வலிக்கும்ல, அதான் நான் தூக்கிக்கிடுதே. நீங்க வாங்க. அதெல்லாம் ஒண்ணும் செய்யாது. லைட்டா வலி தானே, நான் பாத்துக்கிட்டேன். அவன் தூக்கதி எனக்கு வரும், நான் தூக்கிக்கிடுவேன். நீ என் பக்கத்துலயே வா. சரி. அப்பா, நான் சொன்னதை அவர் காது கொடுத்து கேட்கல நினைக்கிறேன். கேட்டிருந்தா என்ன நம்ம இடத்துக்கு ஆயிருக்கும். ஆனாலும் செலவை நம்ப முடியாது. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு மொத்தமா கேட்பாரு. இனி அடிக்கடி உளராம இருக்கணும். நீ இப்ப ஏதோ சொன்னல? இல்லையே, என்ன சொன்ன? என்ன தானா பக்கத்துல இருந்து வரா, அப்ப இதையும் மறைக்கிறா. சரி, ரொம்ப கஷ்டப்படுத்தி கேட்க வேண்டாம். ராஜா வா, எங்கிட்ட வா. வேண்டாம், உங்களுக்கு கை வலிக்கும், நான் தூக்கிக்கிடுதேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் பாத்துக்கிறேன். அப்பா, தப்பிச்சேன். அப்பா, இன்னைக்கே இப்படி திணறி இன்னும் தினம் திணற வேண்டியிருக்குமோ? இன்னைக்கு என்ன நக்க பொருளா நடக்க போதோ யாருக்கு தெரியும்? ஒண்ணு இல்ல, பார்த்து கூட்டு போலான்னுதான். நான் அழகி இல்ல, அவ்வளவுதானே. நம்பிட்டே தான் இருக்கேன், வா. மெதுவாய் முகம் காட்டும் பௌர்ணமியே ஒழியாதே பெயரை கூட சொல்லாமல் என் உயிரை பிழியாதே நினைவோடு தந்ததையெல்லாம் நிஜமாக தருவாயா உயிருக்கு உயிரை தந்து உறவாட வருவாயா. சரி, போலாம். போலாம். போலான்னு சொன்னேன். போலாம். என்ன பாரு, என்ன பாருன்னு சொன்னேன். என் கண்ண பாரு. இல்ல, நேராவது போலாம். என்ன பாரு, போலாம். இல்ல, போலாம். என் கண்ண பாருன்னு சொன்னேன். முடியல. முடியலையா? ஏன்? எப்படி தெரியாதவங்க முகத்தை பார்க்க முடியும்? அதான் இப்ப கை வச்சும் அமைதியா இருக்க. கேட்கறதுக்கு பதில் சொல்லி. தலை குனிஞ்சிருந்தா பார்த்துட்டேன். இப்ப என்ன? என்ன நல்லா பாரு. பார்த்துட்டேன், சொல்லுங்க. இந்த முகத்தை ஏண்டி இன்னும் பழி வாங்குற? நான் ஒரு சொன்ன எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கும் ஆசை இருக்குள்ள வாழணும்னு. ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? நீங்க நினைக்கிற மாதிரி நான் நீ அழகி இல்ல, அவ்வளவுதானே. அப்படியே இருந்துட்டு போ. கையை எடுத்துட்டு அதான் அழகி இல்லன்னுட்டிய. என் லைஃப்ல நான் யாருக்கிட்ட இவ்வளவு கெஞ்சினதே இல்ல. இன்னும் உன்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கேன்னா உன்னை அடுத்தவளா என்னால பார்க்க முடியலங்கனாலதான். என்ன தண்டிச்சுக்கிட்டே இருக்கல, நீ பாட்டு என்ன தண்டிச்சுக்கிட்டே இரு. அதுக்காக நான் வாழ வேண்டிய வாழ்க்கை நான் வாழாம இருக்க மாட்டேன். உன் கூட நான் வாழுவேன். அதை நீயே தடுத்தாலும் முடியாது. வாழுவேன், உன் கூட வாழுவேன். என்ன பண்ணணுமோ பண்ணிக்க. நான் அவள் இல்லை. எத்தனை நாளைக்கு நான் அவா இல்லைன்னு சொல்றேன்னு நானும் பாக்குறேன். வா. இன்னைக்கு நான் போட்டோ எடுத்து முடிச்ச மாதிரிதான். பொண்டாட்டியவே இப்படி ரசிக்காருன்னா
காதலிக்கும் போது எப்படிலாம் ரசிச்சிருப்பாரு. அது போட்டோ எடுத்ததுக்கு அப்புறமாவது ரசிக்கலாம். போட்டோக்கு போஸ் கொடுத்துட்டு அவர் பாட்டுல பொண்டாட்டி வச்சுக்கணும் வாங்காம பாத்துக்கிட்டு இருக்காரு. சார்னு கூப்பிட்டா செவுட்ல அடிக்க வராரு. என்ன பண்ண, காத்திருக்க வேண்டியதா. போட்டோக்காரர் பாவம், சீக்கிரம் எடுக்கணும். போட்டோக்கார எடுங்க. சார் இங்க பாருங்களேன். தொலைச்சிருவேன், அப்படியே எடு. சார் உங்க முகம் தெரியல சார். தெரியல வரைக்கும் போதும், எடு. சார் புருஷன் பொண்டாட்டி பிள்ளைல போட்டோ எடுக்கீங்க. முகம் நல்லா தெரிஞ்சாதானே சார் வீட்டு பெட்ரூம்ல மாட்டி கேட்க நல்லா இருக்கும். சார் தப்பா சொல்லல சார். கரெக்டா சொன்னேன். இப்ப எடு. ஓகே சார். ஒரு நிமிஷம். என்ன சார்? என்ன சொன்ன? என்ன சொன்னேன்? ஏதோ புருஷன் பொண்டாட்டி புள்ள. ஆமா சார், நீங்க உங்க ஒய்ஃப் உங்க பிள்ளைங்க தான் போட்டோ எடுக்கீங்க. அழகான போட்டோ வந்தா பெட்ரூம்ல மாட்டிக்கிறல்ல. என்ன பண்ணுத? குவாலிட்டி சூப்பரா போட்டோ எடுக்கிற, என் பெட்ரூம்ல மாட்டுற மாதிரி. அவனே யாரதான நீ எடுத்து வச்சிருந்தேன்னு வச்சுக்க, இந்த ஊட்டிலே நீ இருக்க முடியாது. அத்தி பெரிய ரவுடி பேக்கெட் வந்து மாட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். சார் என் போட்டோ கிளீனா பாருங்க சார். எடு, அதுக்கப்புறம் நீ எப்படி எடுத்திருக்கன்னு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். ஓகே சார். இங்க பாரு, இதே மாதிரி தான் இருக்கணும். பண்ற வேலைய பாரு. அது வேணாம். ஐயோ, இவன் வேற கையில இருக்கறது கேக்குறானே. அத்தி. என்ன ராஜா? அட அப்பனுக்கு தப்பாம பந்த பையில என் கேமரா கோல வச்சுட்டா. அப்பனே மாதிரி இருக்கானே. அத்தி. சார் உங்க பையன் உங்களே மாதிரி தான் சார். என்ன சொன்னா? அத்தி இந்த கேமரா கார எல்லாத்தையும் போட்டு கொடுத்தவன் நினைக்கிறேன். உங்க பையன் உங்களை ஜெராக்ஸ் அடிச்ச மாதிரி இருக்கான் சார். அடிஞ்சதே. ஐயோ. பாரு, ஒரு போட்டோ என்ன 9 போட்டோக்குள்ள பணத்தை தாரு. தேவையில்லாம் பேசாம போட்டோ எடு. சப்பா. என்ன இவர் சொன்ன நம்ப மாட்டேங்கிறாரு. அந்த பையன் அவரே மாதிரி தானே இருக்கான். சார் நீங்க நம்பல அல்லதானே? இப்ப ஒரு போட்டோ எடுத்து தாரு. உங்க முகத்தையும் அந்த பையன் முகத்தையும் பாருங்க. இவன் போட்டோ எடுத்த மாதிரி தெரியல. நம்ம கிளம்பலாம். சாரா என்ன நடக்குதுங்க? அவங்கிட்ட உன் புள்ள ஒன்னே மாதிரி இருக்குன்னா திருட்டு மொழி முடிக்கிறான். இந்த பொண்ணு என்னன்னா சாருன்னு சொல்லுது. ஒரே குழப்பமா இருக்குதே. தெரியாம இன்னைக்கு இந்த குரூப்ப போட்டோ எடுக்க வந்துட்டேன். சார் ஒரு நிமிஷம் இருங்க. இவன் என்ன பண்ண போறான்னு தெரியலையே. சரி. அப்படியே இருங்க சார். சார் இந்த போட்டோ பாருங்க சார். பாருங்க சார். ஐயோ, இவன் என்ன இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்? செத்த. இந்த போட்டோ நல்லா இருக்குது. சப்பா, தப்பிச்சே. இந்த போட்டோ நல்லா இருக்குதா? இப்ப என்ன ராஜா எடுத்த மாதிரி எங்க மூணு எடுத்து பாப்போம். ராஜா அந்த போட்டோ கிடைச்சதா? பத்திரமா வச்சுக்க, நம்ம பெட்ரூம்ல மாட்டிக்கலாம். இவ என்ன புள்ளன்னு சொல்றானா புள்ள இல்லன்னு சொல்றானா? இது பொண்டாட்டிங்கனா பொண்டாட்டி இல்லன்னு சொல்றானா? ஒரே குழப்பமா இருக்குதே. பெட்ரூம்ல வேற மாட்டி வைக்கணுங்கிறான். அந்த பொண்ணு சாருன்னு சொல்லுது. இவன் புள்ளன்னா திருட்டு மொழி முழிக்கிறான். என்னையா குடும்பம் இது? ஸ்மைல் ப்ளீஸ். சார் உங்க போட்டோ சூப்பரா வந்திருக்கு பாருங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இந்த போட்டோவை நாம வச்சுக்கணும். என்ன சார் என் போட்டோல கிளாரிட்டி நல்லா இருக்கா சார்? குவாலிட்டி எப்படி சார்? நல்லா இருக்குது. பணத்தை கொடுத்தீங்கன்னா இந்தா வாங்கிக்க. சார் 10 ரூபா தான் சார். நீங்க தெரியாம ஒரு கெட்டத்துக்கு கொடுத்துருக்கீங்க. எங்க ஜோடி எடுத்தல வச்சுக்க. சார் இது ஒரு கெட்டு போன சார். இப்படியே 10,000 ரூபா இருக்கும் சார். நல்ல கேமரா வாங்கி பொழிச்சுக்க. உன்னை முரட்டாலும் நினைச்சையா. ரொம்ப தேங்க்ஸ் ஐயா. பரவாயில்ல, நல்ல கேமரா வாங்கி பிசினஸ் பண்ணுங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஐயா. எதுக்கு ஃபீல் பண்றீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என் குடும்பத்தை அழகா போட்டோ எடுத்து கொடுத்துருக்கீங்க, அதுக்குதான் வச்சுக்கோங்க. ஆமா மகாலட்சுமி, நீ புண்ணியம் பண்ணிருக்க. ஐயோ, நல்லா இருக்கணும். நீங்க குழந்தை குட்டியோட நல்லா இருக்கணும். ரொம்ப நாள் சந்தோஷமா வாழுங்க ஐயா. சரி, ரொம்ப தேங்க்ஸ். நீங்க உங்க பிசினஸ் பாருங்க. சரிங்க ஐயா. ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு இவ்வளவு பாடுபடுத்துறானேன்னு கொஞ்சம் திட்டி புட்டேன்னு இந்த மனுஷனை போய். என்னாச்சு? ஏங்க பக்கம் திரும்பி நிக்க? ஒண்ணு இல்ல, சும்மாதான். சரி, அங்க இன்னும் 2-3 பிளேஸ் இருக்கான், அங்க நல்லா இருக்கும், போமா? சரி. எனக்கு ஏதாவது வேணுமா? வாங்கணுமா? இல்ல சார், அதெல்லாம் வேண்டாம். சாருன்னு சொன்னா என்ன பண்ணுவேன்னு சொல்லிருக்கல. வேண்டாம். அப்போ சாருன்னு சொல்லக்கூடாது. முதலாளியே அப்படித்தானே சொல்ல முடியும். பரவாயில்ல, அப்படிலாம் சொல்ல வேண்டாம். சொன்னா அப்புறம் நான் சொன்னதை செஞ்சிருவேன். என்ன பத்தி தெரியும்ல. இப்படி வந்து சிக்குவனா? ரொம்ப ஃபீல் பண்றியோ?
என்னடி? ஒண்ணு இல்ல. சரி வா. ராஜா, அந்த போட்டோ கிழிச்சிராத, பத்திரமா வச்சுக்க. இந்த போட்டோவை என் நெஞ்சோட வச்சுக்குவேன். நீ இப்ப என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியாது. போட்டோவை நெஞ்சோட வச்சிருக்க. போட்டோ ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமா. சரி வா, உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிக்க. தேவைப்பட்டா வாங்கிக்கிடுதேன். ராஜா ராஜா, அங்க பாரு, தண்ணிய பாரு, தண்ணிய பாரு. நான் போறேன். அங்கெல்லாம் போக கூடாது, இங்கதான் நிக்கணும். நான் இறங்க விடுங்க, நான் போறேன். சரி, இறக்கி விடுவேன். இதுலயே தான் நீ விளையாடணும்னா? நானும் அத பாத்துட்டு வரட்டா? பாரு. சரி. ஐயோ, இந்த பாட்டி எதுக்கு இங்க வராங்க? ராஜா, ரொம்ப தள்ளிட்டு போக கூடாது, இங்க தள்ளி வா. ஐயோ, நான் செத்து பாட்டி எல்லாத்தையும் உளறி வச்சிருவாங்களே. ஏ தாய், செத்து என்ன பாத்தும் பார்க்காம நிக்க? ஏ தாய், உன்னை எங்க தேடுறது? உங்க வீட்டுக்கு போன வீடு பூட்டி கிடக்குது. ஐயோ, யார் அது? உனக்கு தெரியுமா? அது வந்து என்ன ஒரு மொழி முடிச்சுட்டு நிக்கிற? என்ன? ஏ தாய், சொல்லுங்க. 10,000 கடன் கேட்டல, வட்டிக்கு காட்டு வச்சிருந்தேன். உன் வீட்டுக்கு கூட்டு போனே, நீ ஆள காணோம். 10,000 கடன் கேட்டிருந்தியா? அப்போ நீ கஷ்டம் தான் பட்டுட்டு இருக்கல? நீங்க யாரோ நினைச்சு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. இதே டைலாக் நீ எத்தனை வாட்டி சொல்றேன்னு நானும் பாக்குறேன். நாவா இல்ல. என்ன உனக்கு தெரியாது, ஆனா ஒண்ணு எனக்கு தெரியும். உன்ன மாதிரி ஒரு அழகி இந்த உலகத்திலே கிடையாது. உன்னை யாருக்கா தெரியாம இருக்குமா? இங்க பாரு, கஷ்டப்பட்டு 10,000 கடன் வாங்கியிருக்க. 2,000 மாசம் பிறந்தோன்னு கையில கொடுக்கணும். இல்ல அதுக்கு வட்டி போட்டு விடுவா. என்ன சரிதானே? இது துட்டுலாம் திருப்பி பண்ணி கொடுக்க முடியாது. சாயங்காலம் வந்து வாங்கிக்க. 10,000 2,000 புடிச்சிட்டு தான் கொடுப்பேன். 8,000 தான் கையில வரும். சீக்கிரம் வந்து வாங்கிட்டு போ. அப்போ கஷ்டப்பட்டு தான் காலத்தை ஓட்டிருக்க, அப்படிதானே? இவ்வளவு நேரம் சந்தோஷமா தாண்டி இருந்தேன். மனசெல்லாம் வலிக்குது. ஏண்டி ஏன் எவ்வளவு வேதனை பண்ற? ஏண்டி எனக்கு தேடி வரல? ஏன் எதுக்காக என்ன தேடி வரல? என்னதான் நடந்தது? நீ ஏன் பட்டிக்கு பணத்தை? ஐயோ, எனக்கு நினைச்சாலும் வேதனையா இருக்குது. நான் எப்படிப்பட்டவனு தெரியும்ல. நீ அரமலை வாரிசுடி. என்னடி வேலை பார்த்து வச்சிருக்க? நீங்க நினைக்கிற பொண்ணு இல்ல. பைத்தியம் பிடிக்க வச்சிருவான்னு நினைக்கிறேன். இங்க பாரு, இனி யாருக்கிட்ட கை நீட்டு பணத்தை வாங்குறேன்னு வச்சுக்க, என்ன உசுரோடைய பார்க்க முடியாது. அம்மா, அம்மா, சொல்லுடா. அம்மா, அரசன்மா உன்னை தூக்கி சுமக்கிறாருல, அவர் தாண்டாவா அரசன். இல்ல, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. ராஜா அவர் பாத்துக்கிடுவாரு. இனி ராஜாவை கைவிட மாட்டாரு. அவர் புள்ளன்னு தெரிஞ்சாலும் சரி, புள்ளன்னு தெரியாம போனாலும் சரி, இனி ராஜாவை கைவிட மாட்டாரு. ஆனா நான் கூட இருந்தா செல்வா வாழ்க்கையை நாசமாயிரும், சந்தோஷமா போயிரும். ராஜாவை செல்வா கிட்ட விட்டுட்டு போயிட வேண்டியதா? இல்ல, ராஜா என்கிட்ட அந்த சந்தோஷமா இருக்க மாட்டான். அவன் ஆசைகளையும் அவன் தேவைகளையும் என்னால நிறைவேற்ற முடியாது. அவன் எங்கன சேர்க்கணும் அங்க கொண்டு சேர்த்துட்டேன். ராஜா இனி பொழைச்சுக்குவா. நான் போறதுதான் நல்லது, நான் போறதுதான் நல்லது. கோவப்பட்டாலும் விட்டு கொடுக்கவே மாட்டேங்கிறார். கோவப்பட்டுட்டு போயிருவார்னு பார்த்தா. சரி வா, பக்கத்துல வா. கோவப்பட மாட்டேன், வா. ஐயோ, பாக்கிறதுக்கு பாவமா இருக்காளே. இந்த 5 வருஷம் இவ எப்படி வாழ்ந்திருக்கான்னு இப்ப எனக்கு புரியுது. காவயிரம் அறவயிரமா இருந்திருக்கா. இவ்வளவு கஷ்டப்பட விட்டுட்டேனே. யாரோ ஒருத்தர் என் பொண்டாட்டி செத்துட்டான்னு சொன்னதை நம்பி இத்தனை வருஷம் கஷ்டப்பட விட்டுட்டேனே. இவன் மேல கோவப்படுறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குது? யாரோ என் பொண்டாட்டி செத்துட்டான்னு சொன்னா எனக்கு எங்க போச்சு அறிவு? இவளை தேடி கண்டுபிடிச்சிருக்க வேண்டாம். இவ 5 வருஷம் கஷ்டப்பட்டானா அதுக்கு முழுக்க முழுக்க நான் மட்டும்தான் காரணம். இனி உன்னை கஷ்டப்பட விட மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, உன்னை இனி நான் தனியா விட போறதே இல்ல. நீ என்னை விட்டு போகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதையும் துணிஞ்சு செய்வேன். உன் கூட குடும்பம் நடத்த வேண்டி மறுபடியும் உன்னை எனக்கு சொந்தமாக்குவேன், குடும்பத்தை உருவாக்குவேன். நீ தடுத்தாலும் சரி, என்ன பண்ணினாலும் சரி. சாரிண்ணா, உனக்கு திட்டின தப்புதான். இது திட்ட மாட்டேன். நீங்க எதுக்கு சாரி கேக்குறீங்க? என்னால தானே. ஐயோ, மறுபடியும் நீங்க நினைக்கிறாள் நான் இல்ல, அதானே? சரி, ஹோட்டலுக்கு போலாமா? சரி. போற வழியிலே நல்ல ஹோட்டல பார்த்து சாப்பிட்டுட்டு போவோம். எனக்கு பசி இல்ல. எனக்கு பசிக்குது. சரி, சாப்பிடலாம். அதானே ஏன் அழகியாச்ச? எவ்வளவுதான் இல்லைன்னு சொன்னாலும் எனக்கு ஒண்ணுனா மட்டும் அப்படியே இறங்கி வந்துருவா.
அதான் எனக்கு ஒண்ணு அவ்வளவு பிடிச்சிருக்கு. உன் கழுத்துல தொட்டு தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே என்ன முழுசா நம்பினவளாச்சு நீ. தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே புருஷனா என்ன பாத்தியே. சரி போலாமா, பாத்து வா. சரி, நீங்க பாத்து வாங்க. கையில ஏற்கனவே அடிபட்டிருக்குல்ல. அது ஒண்ணும் செய்யல, அது லேசு வலிதான். சுளுக்கு விழுந்திருக்கோம், ரூம்ல போய் தடவிக்கலாம். சரி, நீ தடவையா? சரி. ஆஹா, இது நல்லா இருந்திருக்கு இந்த ஐடியா. என்ன சுடுக்கு தெரியுமா, ரொம்ப வலி. எதுக்காக இவங்க இப்படி சொல்றாங்கன்னு எனக்கு தெரியும். உங்க வலியை என்னால தாங்கிக்க முடியாது, அதனாலதான் எடுக்கன்னு சொன்னேன். என்ன வலி தெரியுமா? அப்படிங்க சார்? ஆமாடி. இல்ல ஆமான்னு சொன்னேன். சீக்கிரம் 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 போணும், வா. அரசன், அரசன், உனச்சப்பட்டு இவனுக்கு நான் சொல்லி கொடுத்து தப்பா போச்சா? அரசனா? அப்பானே கூப்பிடு. அப்பானே கூப்பிடு. என் தங்கம், என் வயிறம், அப்பாடா. ராஜா, அவங்க அப்பாவை அப்பான்னு கூப்பிடுறா. ராஜா, அவங்க அப்பாவை அப்பான்னு கூப்பிடுறா. இதுக்காக தானே காத்துட்டு இருந்தேன். அப்பாக்கு எல்லாம் தெரியும்டா. அப்பா, அப்பா, அப்பா. அவன் என்ன அப்பான்னு கூப்பிட சொன்னேன்? இல்ல, சும்மா கூப்பிட்டு பார்த்தேன். உனக்கும் அப்பான்னு கூப்பிடணும் ஆசை இருந்தா கூப்பிட்டுக்க. என்ன? உனக்கு எல்லாமா நான் தானே இருக்கேன், கூப்பிட்டுக்க. எல்லாமா இருப்ப, அப்பானே கூப்பிட்டுக்க. நானா? நீதான் அஜா கூப்பிடுறல, நீயும் கூப்பிட்டுக்க. கூப்பிடு, ஒண்ணும் இல்ல. சாருன்னு கூப்பிடுறதுக்கு அப்பான்னு கூப்பிடுறது நல்லதா இருக்கு. சரி. அதுக்காக என்னங்கன்னு கூப்பிடுறதையும் விட்டுற வேண்டாம். எப்பா அப்பான்னு கூப்பிடணுமோ அப்பா அப்பா, என்னங்கன்னு கூப்பிடுற நேரம். சரி வா போலாம். சரி. ஹே அழகி, வந்த முத நாளே இந்த செல்வாவை நீ வளைச்சு போட்டுட்டல. நீ செல்வாவும் இவன் அழகுல மயங்கிட்டா. என்கிட்ட இல்லாத அழகு இவகிட்ட என்ன இருக்குது? எப்படி செல்வா இவகிட்ட மயங்கினா? எப்படி? என் கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவா செல்வா கூட அது இவ்வளவு நெருக்கமா? அவளை என்னமோ பொண்டாட்டிய கூட்டிட்டு போன மாதிரி கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கா. ஆமா, இந்த செல்வாதான் எந்த பொம்பளையும் ஏற்று பார்க்க மாட்டானே. அப்ப எப்படி அழகிக்கிட்ட? அதான் அழகியாச்சே, அதான் மயங்கிட்டானா என்னமோ. ஆனா இவளுக்கு தான் குழந்தைலாம் இருக்குதே. இந்த செல்வா இந்த மாதிரி வேலையெல்லாம் இறங்க மாட்டானே. அப்படின்னா என்னதான் நடக்குது? செல்வாக்கும் அழகிக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? எந்த பொண்ணு ஏறெடுத்து பார்க்காதவன் அழகி எவ்வளவு பெரிய அழகியா இருந்தாலும் ஏறெடுத்து பார்க்க மாட்டான். அப்படி இருக்கும்போது எப்படி? அப்படின்னா செல்வாக்கு ஏற்கனவே அழகிய தெரியுமா? என்னன்னு கண்டுபிடிக்கிற. என்கிட்ட வேலை பார்த்தவா நினைச்சு போத்தோலே. அத்தாள் என்கிட்ட 10,000 சம்பளத்துக்கு வேலை பார்த்தவா. 10,000 சம்பளத்துக்காக என் செப்பலை தூக்கிட்டு வேணா கூட தூக்கிட்டு வருவா. அவ செல்வா கூட அதுவும் இவ்வளவு நெருக்கமா? அவன் இருந்தா பொது இடத்துல இப்படி அணைச்சு கொண்டு போய்கிட்டு இருக்கா. இந்த அழகியும் எதையும் பொருட்படுத்தாம போய்கிட்டு இருக்கா. கம்பெனில யார்கிட்டயும் பேச மாட்டா, யாரையும் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டா. அப்படி இருக்கும்போது பணக்கார வந்தானே மயங்கிட்டாலோ இருக்கும். கோடீஸ்வரல்ல, அதான் மயங்கிட்டாலோ என்னமோ. ஆனா என்கிட்ட இருந்து யாரும் தப்ப முடியாது. செல்வா, நீ அழகி கூட வந்துடா நினைச்சிட்டு இருக்கியா? அது எப்ப இல்ல, நான் இருக்கிற வரைக்கும் நீ அழகி கூட சேரவே முடியாது. நான் சேர விடவும் மாட்டேன்.